आदरणीय बंधुगण नमस्कार। आम बोलर अच्छी आशा करुच्चे आपण मन भी बोलर थी। आज सैटरडे सैटरडे तो सब स्कूल छुट्टी समस्त काम करने छुट्टी खाली हाउस वाइफ ना 24 hours काम रही भी छुट्टी मिल नहीं आमको देह खराब हो टाइम रे आमको छुट्टी मिल पिल्ल मन टी कास वची सेटपై मु काडा करची मुपై चाय रेडी करची इनकी शनिக்கிழமை பசங்களுக்கு லீவு வேலை பார்க்குறவங்களுக்கும் லீவ் இருக்கும் ஆனா வீட்ல இருக்க வேலை ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து 24 ஹவர்ஸும் வேலை இருக்கும் எப்பவுமே லீவ் இருக்காது ஆஃபீஸ் போகும்போது கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணல ஆஃபீஸ் போகும்போது பிரேக் டைம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உட்காரலாம் அவ்வளோ ஒன்றும் இவ்வளோ ப்ரெஷரெல்லாம் இல்லை ஆனா வீட்டில் இருக்கும்போது எப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆனணும் 24 ஹவர்ஸும் வேலை தான் தூங்கும் போது கூட வேலை நீ தூங்க கூட முடியாது அந்த தூங்கும் போது கரெக்டா பசங்க எழுந்துட்டாங்கன்னா அப்ப கூட எழுந்து நீ தான் பண்ணணும் அந்த 24 ஹவர்ஸும் வேலை அதை வந்து யாரும் அப்ரிசியேஷன் பண்ண மாட்டாங்க ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல தானே இருக்காங்க அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் நம்மளோட புலம்பல் கரெக்டா வந்துட்டே இருக்கும் சாட்டர்டே சின்ன வெங்காயம் போட்டு பசங்களுக்கு சரி பருப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து எடுத்துன்னு வந்த கத்திரிக்காய் இருக்கு அதை யூஸ் பண்ணிடணும் ஏன்னா அது கெட்டு போயிடும் அதனால ஏதாவது ஒன்று ஒரு வெஜிடபிள் வந்து ଏବେ ବେଶୀ କାଶ ଆସୁଛି ନା ପିଲାମାନଙ୍କୁ ସେଇଟା ପାଇଁ ଛୋଟ ପିଆଜ ଆଉ ରସୁଣ ମିକ୍ସ କରିକି ଯୋଉ ବି ତରକାରୀ କରିବ ତ ପିଲାମାନଙ୍କୁ ଭଲ ରହିବ ମୁଁ ଗାଁର ବାଇଗଣ ନେଇକି ଆସିଛି ନା ସେଇଟା ଏବେ ବି ଫ୍ରିଜରେ ଅଛି ସେଇଟା ୟୁଜ କରିବା ପାଇଁ ଆଉ ଛୋଟ ପିଆଜ ବାଇଗଣ ଟିକେ ଡାଲି ପକେଇକି से बाइगण ना जो भी वेजिटेबल ना आम पेरेंट्स मैंने गोटे प्राउडली कहब मो पिला ये वेजिटेबल खाई बने बोल पाओ नांदी कोई सेटा बोलो नहीं आम से पिला की बोलो कथा शिख नांदी कोई पेरेंट्स मैंने फील करबा पई दरकार सब वेजिटेबल पिला मन किछि वेजिटेबल तांक अवॉइड करबा नहीं आम केमिति करिकि पिला मन खाइबा पई देछु ना सेटा तांक पिला मन केमिति खाइबो तांक केमिति बोल पाओ सेटा पेरेंट्स मन हाथ रे अछि पिल्ला मन हाथ रही पिल्ला मनंगर फुल हेल्थ ना सब पेरेंट्स मन केमिति माँ मन केमिति पिल्ला मन रोसई करकी देचंदी सेटा बेसी इंपोर्टेंट मु पिल्ला की इच्छि खाई नांदी एटा खाई नांदी सेटा खाई नांदी मुझे एतिकी खाइबो मो पुओ ए वेजिटेबल खाइबो नै एटा ना एबे बेसी स्टाइल रो कहउछदी लोक सेटा स्टाइल नै आम पिल्ला मनक करेक्ट आम खाइबा पई दे नांदी तांक करेक्ट आम देखि नांदी से फुल एंड फुल प्रॉब्लम पेरेंट्स मन हाथ रो अछि पिल्ला मनक नै आम पिल्ला मन केमिति अछि आमक देखि तांक सिखुचंती எல்லாரும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க என் பையன் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டான் என் பையனுக்கு வெண்டைக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பிடிக்காது எதுவுமே இல்லை நம்ம பண்றதை எப்படி பண்ணி கொடுக்குறோமோ அதை வச்சுதான் பசங்க சாப்பிட்றது நம்ம அவங்களுக்கு பிடிக்கிற இன்ட்ரெஸ்டா பண்ணாதனால பசங்க பிடிக்காம போகுது அது இப்போ வந்து ஒரு ஸ்டைலா சொல்றாங்க எல்லா பேரண்ட்ஸும் என் பொண்ணு வந்து இவ்வளவுதான் சாப்பிடுவா இந்த டைம் தான் சாப்பிடுவா இது இப்படி சாப்பிட மாட்டா இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெருமையே இல்லை நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கரெக்டா சொல்லி கொடுத்து வளர்க்கலன்றது நம்ம மேல தப்பு இருக்குன்றத நம்ம எல்லாருக்கும் சொல்லி காட்டுறோம்னு அர்த்தம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ இன்ட்ரெஸ்டா அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் என் பையனுக்கும் கத்திரிக்காய் வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஆனா நான் என்ன பண்ணுவேன் இந்த கத்திரிக்காய் தெரியாத அளவுக்கு அவனுக்கு வந்து இந்த பிளெயின் டால் பண்ணாவே ரொம்ப பிடிக்கும் சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து பசங்க கண்டிப்பா எடுத்து தனியா சாப்பிடவே மாட்டாங்க நான் அதனால என்ன பண்ணுவேன் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுட்டு பூண்டு நிறைய கொஞ்சமா பருப்பு போட்டுட்டு கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் ஒரு தக்காளி எல்லாமே குக்கர்ல வச்சு ஃபுல்லா குழஞ்சிட்ட உடனே அதுக்கப்புறம் எண்ணெய் அது நல்லா வெந்துட்ட உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடுவேன் ପିଲାମାନଙ୍କର ଗାର୍ଲିକ କିଛି ଖାଇବା ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଆଜି ନା ଗୋଟେ ପିଲାମାନେ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ ପାଣି ପିଇବା ପାଇଁ ଅଭ୍ୟାସ କରିବା ପାଇଁ ଦରକାର 3ଟା ବଟଲ ଆମେ ନେଇକି ଆସୁଛି ଆମ ପାଇଁ ଗୋଟେ ଝିଅ ପାଇଁ ଗୋଟେ ପୁଅ ପାଇଁ ଆଜି ଗୋଟେ କମ୍ପିଟିସନ ଗୋଟେ ଦିନରେ କେତେ ଲିଟର ଆମ ପାଣି ପିଉଛି କହିକି ସେଠି ସକାଳଠୁ ଷ୍ଟାର୍ଟ ହୋଇଗଲା ପିଲାମାନଙ୍କୁ ମତେ ଜିତିବା ପାଇଁ ତାଙ୍କ ଜାନ ବୁଝକର ପାଣି ପିଉଛି ପାଣି ପିଇବା ପାଇଁ ଦରକାର ଏମିତି ଗୋଟେ କମ୍ପିଟିସନ କରିକି ପିଇବ ତ ଭଲ ନା பசங்க வந்து தண்ணி குடிக்கிறதே இப்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதனால நான் என்ன பண்ணேன் சரி நீ குடிக்கணும்னு நம்ம அட்வைஸ் பண்ணா அவங்க கேட்கவே மாட்டாங்க 3 பாட்டில் என்னோட பாட்டில் ஒண்ணு என் பொண்ணோட பாட்டில் ஒண்ணு அவனோட பாட்டில் ஒண்ணு மூணுமே ஃபில் பண்ணி வச்சுட்டு என் பொண்ணு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி குடிக்கணும் என் பையன் 3 பாட்டில் நான் வந்து 5 பாட்டில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் வச்சிருக்கோம்
அத ஃபில் பண்ணிட்டு நான் இப்படி காம்படிஷன் வச்சதுக்காகவே என் கூட போட்டி போடணுன்றதுக்காகவே 2 பேரும் அந்த பாட்டில் தண்ணிய காலி பண்ணின்னே இருக்காங்க. அடிக்கடி. ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா பண்ணா பசங்க வந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு அவர் இல்லாததுனால நான் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அது எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு, அந்த கத்திரிக்காய் போட்டு டால் போட்டிருக்கேன்ல, அது கூட இத சாப்பிட குடுத்தா கரெக்ட் ஆயிடும். ரொம்ப பண்ணாம இது மட்டுமே சிம்பிளா பண்ணலாம். அப்பளம் ஃப்ரை பண்ணி குடுத்தாவே போதும் அப்படின்றதுக்காக சீக்கிரமா பண்ணின்னு இருக்கேன். பசங்களுக்கெல்லாம் கோல்டு இருக்கிறதால, கொஞ்சம் சாப்பாடும் வந்து ரொம்ப மசாலா இல்லாம நார்மலா இருந்தாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றதுக்காக. आज सिंपल आलू है ना छोटे छोटे प्या कट କରିକି ତାଙ୍କୁ କେମିତି କରିବ ତ ଭଲ ଲାଗିବ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ପକେଇ ଦଉଛି ସେ ଭିତରେ ବେଶୀ ବ୍ଲାକ୍ ପେପର ପକେଇ ଦଉଛି ତାପରେ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ଟିକେ ପକେଇକି ଲୁଣ ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ବଢିଆ ଫ୍ରାଏ କରିକି ଦେଇଦେବି ମୋ ପୁଅ ମୋ ପାଇଁ ମୁଁ ବେଶୀ ସକାଳୁ ଉଠିକି କାମ କରୁଛି କହିକି ସେ ମୋ ପାଇଁ ହ୍ୱିଟ୍ ବ୍ରେଡର ସ୍ୟାଣ୍ଡୱିଚ କରୁଛି ଏମିତି ଗୋଟେ ଆମ ପାଇଁ ଗୋଟେ ଲୋକ କରିବା ଟାଇମରେ ଭଲ ରହିବ ସେ କରିବା ପାଇଁ ମୋ ପାଇଁ କହିକି କରିଥିଲା ସେ ସ୍ମେଲ୍ସ ଆଉ ଶୁଙ୍ଗିକି ମୁଁ ଏଇଟା ଖାଇଦଉଛି ତୁମ ପାଇଁ ଅଲଗାଟା କରୁଛି କହିକି ନେଇକି ଯାଉଛି ଏମିତି ଆମର டைம் ସବୁபட நம்ம அம்மாவும் இப்படிதான் இருந்திருப்பாங்க அவங்க பசி எல்லாம் பார்க்காம நம்மளுக்காக எல்லாம் பண்ணுவாங்க அவங்கள நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட நமக்கு டைம் இருந்திருக்காது இப்போ அதெல்லாம் வந்து நினைச்சு ஃபீல் பண்ணும் போது அவங்க என் பக்கத்துல இல்ல இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல என் பசங்க எனக்காக ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நான் இப்பத்துல இருந்தே என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தே பண்றேன் நீ சாப்பிடும் போது அம்மா சாப்பிட்டியான்னு நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் நம்ம பசங்க கத்துப்பாங்க சின்ன சின்ன விஷயம்தான் அதனால அதை சொல்லி கொடுத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது डाली है ना से तेल टिके पकिकी सोरसो टिके पकी जाच्छी गार्लिक बेसी तेलर पकिकी बोलो फ्राई करछि ऑलरेडी टमाटर डाली रे पकिछना सेटा भी बोलो फ्राई करकी तापर ईंग टिके औ सांबार पाउडर टिके पकिकी से डाली ए भीतर मिक्स कर देबो இந்த கத்திரிக்காய் ஃபுல்லா எல்லாம் நல்லா வெந்துச்சுல எண்ணெய் ஊத்திட்டு பூண்டு நல்லா இடிச்சு போட்டுடணும் பூண்டு வாசனை வந்து எண்ணெயில ஃபுல்லாவே இதுவாயிடும் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம தக்காளி ஒரு முழுசா பருப்புல போட்டிருந்தோம்ல அதை போட்டு இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சமா சாம்பார் பவுடர் போட்டோம்னாவே போதும் இது வந்து ரொம்ப தண்ணியா இல்லாம திக்கா இருந்தாவே நல்லா இருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கத்திரிக்காய் வந்து எது பருப்பு எது கத்திரிக்காய்ன்னு சுத்தமா எதுவுமே தெரியாது ஃபுல்லாவே மிக்ஸ் ஆயிட்டு இருக்கும் பசங்க வந்து கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க கத்திரிக்காயிலயும் ஐரன் இருக்குல்ல அது பசங்களுக்கு நல்லது அதனால ବାଇଗଣ ଡାଲି ରେଡି ହେଇଗଲା ଏଇଟା ଦୋସା ସାଙ୍ଗରେ ବି ଭଲ ରହିବ ଚପାତି ସାଙ୍ଗରେ ବି ଖାଇବା ପାଇଁ ଭଲ ରହିବ ଆଉ ଡାଲି କମ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ତେଲ ରେଡି କରିକି ରଖୁଛି ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ହେଇଗଲା ତ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ତାଙ୍କୁ ଭାତ ଦେବା ପାଇଁ ଦରକାର 12:30 ଭିତରେ ସେ ଦି ଜଣ ଭାତ ଖାଇଦେବ ସ୍କୁଲରେ ସେମିତି ଖାଇକି ଅଭ୍ୟାସ ହୋଇଗଲା ନା சேம் டைம் ஃபாலோ କରିବା ତ ଭଲ ସେଇଟା ପାଇଁ ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ ஃபிங்கர் சிப்ஸ் வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப மெலிசா கட் பண்ணியிருக்கேன் இது வெள்ளையாவே தான் இருக்கும் ஆனா பெப்பர் வந்து கொஞ்சம் பிளாக் பெப்பர் நிறைய போடுறதால இப்ப இரும்பலுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால உருளைக்கிழங்குல எது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாங்க அவங்க 2 பேருக்காக இதை நான் ஃப்ரை பண்றேன் நான் எனக்கு வந்து அப்பளம் வச்சு நான் சாப்பிட்டுருவேன் ஊறுகாய் வச்சுட்டு சாப்பாடு செய்யறது கூட வீட்ல வீட்ல இருக்கிறவங்க இல்லைன்னா நமக்கு எதனாலும் நம்ம சாப்பிட்றது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது லேடிஸோட பழக்கமாயிடுச்சு இது எனக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு நான் இதை செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லேடிஸும் பர்டிகுலரா அவங்களுக்காக எதுவுமே பண்ணிக்கிறதே இல்லை ஆனா உனக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்குமே நீ சாப்பிட்றியா நான் உனக்கு செஞ்சு கொடுப்பான்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு எப்பவுமே யாருமே இருக்க மாட்டாங்க நம்மோட அம்மாவோட நிலைமையும் அப்படிதான் இருந்திருக்கும் நான் இங்க பேசின்னு இருக்கேன் என் பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சுக்கினே இருக்கா இப்போல்லாம் ஃபோன் இருக்கு எங்க அம்மா இருக்கும்போது மேக்சிமம் செல்போன் எல்லாம் இல்லை ஆனா யாராவது ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை கேட்பாங்க பாருங்க அதுக்காகவே நிறைய இப்போ எங்க அம்மா இருக்கணும் நல்லா என் பக்கத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம எப்பாவது ஒரு மன கஷ்டமா இருக்கும்போது கூட அம்மா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு கூட கம்யூனிகேஷன் பண்றதுக்கு இப்ப ரொம்ப ஈஸி இப்ப இருக்கிற பசங்க வந்து லைஃபை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நல்ல விதமா என்ஜாய் பண்ணா ரொம்ப நல்லது நம்ம ஃபேமிலியோட எந்த விஷயமோ நல்ல விஷயம் மட்டுமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணா நல்லது அவங்க மனசு கஷ்டப்படுற எந்த விஷயமும் அவங்க கிட்ட சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்தாம இருந்தாவே நல்லது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண பார்க்கணும்
ஒரு விஷயம் ஃபேமிலிக்குள்ள நடக்குதுன்னா, அது நமக்குள்ளவே பேசி தீர்த்துக்கிற மாரி தான் நல்லது. 3 பெர்சன் கிட்ட போம்போதே, இல்ல பக்கத்துல இருக்க அக்காங்க கிட்ட, இல்ல அப்பா, அம்மா பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்க கிட்ட போம்போது, அது வந்து அதோட ப்ராப்ளமே கொஞ்சம் வேற மாரி ஆயிடும். அதனால மேக்ஸிமம் வந்து டைம் குடுக்காம, அப்பப்பவே கோவப்படாம, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுனோம்னாவே, நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை வந்து தீந்துரும். பக்கத்து வீட்ல இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலனாவே நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. இன்னியோட சாப்பாடு எங்களோடது இதுதான். சாப்பாடு கம்பல்சரி டால் கூட வந்து நெய் வச்சுடுவேன் பசங்களுக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து வாங்கின்னு வந்தேன். அந்த இது மாரி இருக்கிறது சோளம் மாரி. அத ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் பசங்களோட சாப்பாட்டுக்காக. சிம்பிள் தான். ஆனா சீக்கிரமாவே முடிச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்ட்டு. ஆனா இவங்க வீட்ல இருந்தாங்கன்னா நமக்கு ரெஸ்ட்டே இருக்காது. 24 ஹவர்ஸும் வேல இருக்குமே. ଆଜି ଆମର ଖାଇବା ଜିନିଷ ଏଇଠି ଖାଲି ବାଇଗଣ ଡାଲି ଆଉ ଆଳୁ ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ ଆଉ ଭାତ ଟିକେ ଘିଅ ଆମ ଲାଇଫରେ ଭିଡିଓ ଭଲ ଲାଗିବ ତ ଆପଣ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ஷேர் କରନ୍ତୁ தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ எங்களோட இன்னைக்கு சாட்டர்டே இதுதான் சிம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் 2 லாங்குவேஜிலும் பேசுறதுக்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சம் அத கேட்கும்போது, ஒரு சின்ன சின்ன லாங்குவேஜ் கத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. ஏதோ ஒரு விஷயம் புதுசா ஒண்ணு கத்துக்கிறதுல ஏதோ ஒண்ணு தப்பில்ல. எங்க பசங்களுக்கு இந்த மாரி சிம்பிளா இருந்தாவே நல்லா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. தேங்க் யூ.